அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆகஸ்ட் 28ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தா வழக்கம் டிஸ்க்ளைமர். நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம், சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. சில தகவல் இருக்க வாய்ப்பு இருக்குது, டேட்டா மிஸ்டேக், காப்பி பேஸ்ட் மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணது நல்லது. செபி ஸ்டடீஸில் கண்டிப்பாக அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி ஸ்டடீஸில் உங்களே மாதிரி ஒரு சாதாரண இன்வெஸ்டர் தான். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். We are providing only information, no any recommendation. Please consult your financial advisor. இது வழக்கமான டிஸ்க்ளைமர் முடிஞ்சது. அதேமாதிரி அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நேற்றே விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சது தான். பட் பாம்பே பொறுத்த வரைக்கும் 10 நாள் கொண்டாடுவாங்க. ஸோ அந்த கணக்கில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த 10 வாரம் இதே நீங்கள் பெங்களூர்லாம் போனீங்கன்னா 1 மாதம் 1.5 மாதம் வரைக்கும் கொண்டாடுவாங்க. இங்கே விநாயகர் சதுர்த்தி தொடங்குறதுலேருந்து அந்த 1 மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கணபதியை வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ என்னாலுமே இங்கே விநாயகர் சதுர்த்தி நாள் தான் அந்த மாதமே. ஸோ அனைவருக்கும் திரும்ப ஒரு தடவை விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் சொல்கிறேன். அதேமாதிரி விநாயகர் அருளால் நம்ம எல்லாருக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட் இந்த வருஷம் கிடைக்கும்னு ஆண்டவர் இறைவனிடம் வேண்டிக் கொள்வோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் பார்க்குறது திருப்பதி ஃபோம்ஸ் லிமிடெட். 82 ரூபா காயின் பேஸு, ₹1 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டில் 1.25% வருது. ரெக்கார்ட் வந்து 22 செப்டம்பர் 2025. செக்டர் வந்து ஃபர்னிச்சர் ஹோம் ஃபர்னிஷிங்கில் இருக்காங்க. ஹல்டர் வெஞ்சர்ஸ் லிமிடெட் 801 ரூபா காயின் பேஸு. 2:1 ஆல்ரெடி போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஸ்டாக்கு 2 ஸ்டாக் போனஸாக தருவாங்க. அதற்கான ரெக்கார்ட் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 2 தான் ரெக்கார்ட் டேட்டு. முதல்ல வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அது செப்டம்பர் 1ன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து ரிவைஸ் பண்ணிட்டாங்க அந்த ரெக்கார்ட் டேட்டை. ஸோ புதிய ரெக்கார்ட் வந்து 2 செப்டம்பர் 2025. செக்டர் வந்து அதர் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. ஹல்டர் வெஞ்சர்ஸ் லிமிடெட். அதுமாரி மார்க்கெட்டுக்கு கண்டிஷன் எல்லாமே சோகத்தில் தான் இருப்பீங்க. மார்க்கெட் ரொம்ப டவுனாக தான் போயிட்டுருக்கு, அது வந்து குறிப்பாக அந்த டேரிஃப் காரணத்தினால. ஸோ பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன கண்டிஷன் ஆக போகுதுன்னு தெரில. என்னோடய போர்ட்ஃபோலியோ டவுனில் தான் இருக்குது. க்ரீனில் வந்து ஃபுல்லாக ரெட் ஆகிட்டு. ஸோ மேற்கொண்டு மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு விதைக்கிற காலம் தான். பட் விதைக்கிறதுக்கு நம்ம கையில் பணம் இல்லை. ஸோ அதனால் வேடிக்கை மட்டும் பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா பர்ஸ்வந்த் டெவலப்பர்ஸ் லிமிடெட் 15 ரூபா காயின் பேஸு. செப்டம்பர் 1 போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் கொடுத்து முடிப்போம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய ஸ்டாக்கு ஃபண்டமெண்டல் சுத்தமாக கிடையாது. நான் செக் பண்ண வரைக்கும், ஏன்னா நான் ஃப்ரீயாக இருக்கேன் செக் பண்ணியிருக்கேன். மற்றபடி எல்லா ஸ்டாக்லையும் செக் பண்ண முடியாது. இருந்தாலும் இந்த மாதிரி செய்திகள் நான் சொல்லட்டாலும் யார் சொல்லலையோ உங்களுக்கு காதில் வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ல நீங்கள் ஃபண்டமெண்டல் பார்த்துவாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி ஒரு தடவை போனஸ் டிவிடெண்ட் தரம் சொல்லிட்டு அந்த மாதிரி தெரில எனக்கு. ஸோ இது திரும்பவும் சொல்கிறாங்க. இவங்க இருக்க இப்போ பண்ணுற ப்ராஃபிட்டுக்குலாம் டிவிடெண்ட் தரதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். செக்ஷனாக வந்து ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்டில் இருக்காங்க. பர்ஸ்வந்த் டெவலப்பர்ஸ். வெப்சோல் எனர்ஜி சிஸ்டம் லிமிடெட் 1291 ரூபா காயின் பேஸு. இவங்களும் செப்டம்பர் 1 போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் ஸ்டாக் ஸ்பீட் கொடுத்து எடுப்போம்னு சொல்கிறாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கதை மாற்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து அதர் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. பவர் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் குஜராத் லிமிடெட் 152 ரூபா காயின் பேஸு. செப்டம்பர் 2 போர்டு மீட்டிங். இவங்க டிவிடெண்ட் கொடுத்து எடுப்போம்னு சொல்லுவாங்க. பெரிய டிவிடெண்ட்லாம் இது வரைக்கும் தரல. போன வருஷம் வெறும் 20 பைசா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் தரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. செக்டர் வந்து அதர் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட். JR2 பயோ எனர்ஜி லிமிடெட் 398 ரூபா காயின் பேஸு. 3 செப்டம்பரில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் கொடுத்து முடிப்போம்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு டிவிடெண்ட் தரல. ஃபண்டமெண்டல் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக்டர் வந்து கமாடிட்டி கெமிக்கல்ஸில் இருக்காங்க. JR2 பயோ எனர்ஜி லிமிடெட். வேலியன் கம்யூனிகேஷன் லிமிடெட் 983 ரூபா காயின் பேஸு. 3 செப்டம்பரில் போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் போனஸ் கொடுத்து முடிப்போம்னு சொல்கிறாங்க. டிவிடெண்டு போன இந்த வருஷம் ஆல்ரெடி ₹1 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ போனஸ் தராங்க. இது கம்ஃபர்டபுளாக ரிசர்வ் இருக்குது. ஸோ போனஸ் எந்த மாதிரி தருவாங்கன்னா பொறுத்திருந்து பார்க்கலாம். செக்டர் வந்து டெலிகாம் எக்யூப்மெண்ட்ஸ் ஆக்சசரிஸில் இருக்காங்க. வேலியன் கம்யூனிகேஷன். ஆர்சிஎல் அக்ரோடெக் லிமிடெட் ₹1.32 காயின் பேஸு. ஒரு பெரிய ஸ்டாக்கு தெரிஞ்சது. 5 செப்டம்பரில் போர்டு மீட்டிங் இருக்குது. போர்டு மீட்டிங்கில் டிவிடெண்டு போனஸ் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணால் வாய்ப்பு இருக்குமா சொல்கிறாங்க. செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. ஆர்சிஎல் அக்ரோடெக் நண்பர்களோட கேட்டிருந்த ஸ்டாக் எப்படி நல்ல ஸ்டாக் கெட்ட ஸ்டாக்குன்னு. ஃபண்டமெண்டலில் பார்த்தா அந்தளவுக்கு பெரிய நல்ல ஸ்டாக் மாதிரி தெரியல. அந்த நான் ஒரு ஸ்டாக் போட்டிருப்பேன், எலக்ட்ரான் இன்டர்நேஷனல் ஒரு ஸ்டாக்கை பற்றி வீடியோ போட்டிருப்பேன். ஒரே குறிப்பிட்ட காலத்தில் ரொம்ப பெரிய ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக்குன்னு. நான் வீடியோ போட்ட நேரமாக என்னன்னு தெரில. நான் வீடியோ போட்ட அடுத்த நாள் அந்த ஸ்டாக்கு லோவர் சர்க்கிட் போயிட்டு, அதுக்கு அடுத்த நாள் லோவர் சர்க்கிட் போச்சு. இன்றைக்கி என்ன லோவர் சர்க்கிட் என்னங்கிறத நான் பார்க்க மறந்துட்டேன். வீடியோ எடுத்து போன டைமில் பார்த்துருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் அந்த மாதிரி ஸ்டாக்லாம் ஒரு லெவலுக்கு மேலே போனதுக்கப்புறம் கீழே விழ ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தாங்க அப்பர் சர்க்கிட்னு போவாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா லோவர் சர்க்கிட் ஆயிரும். அந்த லோவர் சர்க்கிட் நம்ம சேல் பண்ண முடியாது, மாட்டிக்கிடுவோம். ஸோ இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. பட் இவங்க ஏதோ பிஸ்னஸ் பண்ணாதான் சொல்கிறாங்க. அதுமாதிரி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பைசஸோட எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இந்த கம்பெனி. ஸோ பார்க்கலாம். இந்த மாதிரி சில கம்பெனிகளும் ஃபண்டமெண்டல் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரிஸ்க்கான கம்பெனினா பெரிய முதலீடுலாம் பண்ணாங்க. அப்படி ரிஸ்க் எடுக்கணும், கொஞ்சமாக எடுங்க. இல்லைனா போட்ட போனோம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இப்போட திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. இந்த ஜென்சால் இன்ஜினியரிங் ஒரு கம்பெனி ஒரு வருஷம் முன்னாடி நல்லா ஃபேமஸாக இருந்த கம்பெனி, நல்லா பேர் வாங்கின கம்பெனியாக இருந்துச்சு. இப்போ அந்த கம்பெனி ஸ்டாக்கை செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா 37 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 1200 இருந்த ஸ்டாக்கு இப்போ 37 ரூபா, கிட்டத்தட்ட 95% லாஸு ப்ராஃபிட்டு அதில் போட்ட அமௌண்ட்டு. ஸோ இந்த மாதிரி கம்பெனிலாம் இப்படி தாங்க, ஏதாவது பிரச்சனையாகி எங்கேயோ காணாமல் போயிடுவாங்க. அப்படி நிறைய கம்பெனி மார்க்கெட்டில் வந்துட்டே தான் இருக்கும். எவ்வளோ தான் செபி ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்தாலும் இந்த மாதிரி கம்பெனியை தவிர்க்க முடியாது. அதுமாதிரி அவங்க எல்லா ஸ்டாக்குமே உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு அதில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஏன்னா மேபி தெரிஞ்சிருக்கலாம் இப்படி ஒரு ஸ்டாக் நடக்குன்னு. பட் அது பெரிய லெவலுக்கு வரைக்கும் கொண்டு போய் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் கொண்டு போய் அதில் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ண மாட்டாங்க.
ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து யாராவது கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும். மற்றபடி யாருமே கண்டுக்காமல் இருப்பாங்க. ஸோ அதனால் இன்னொரு ஸ்டாக் வச்சிங்கன்னா முதல்ல டிஐஎஸ் வச்சுருக்காங்க பார்க்குங்க, அது நல்ல டிஐஎஸாக இருக்கணும். எஃப்ஐஎஸோட டிஐஎஸ் தான் முக்கியம். அந்த மாதிரி ஸ்டாக்கை தேர்ந்தெடுங்க. ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு ரிஸ்க் இல்லாமல் இருக்கலாம், ஏன்னா அவங்க கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி போட்டிருப்பாங்க. பட் பங்கு சந்தையே முழுக்க ரிஸ்க்கானது தான். தேவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 45 ரூபா காயின் ப்ரைஸு, 1,06,00,000 ரூபாய்க்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ராஜ்காம்ப் இன்ஃபோ சர்வீசஸ் லிமிடெட். அதுமாதிரி என் கையிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ என் ஸ்டாக்லாம் இப்போ சுத்தம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் இருக்குது. என்னோட பர்சனல் ஸ்டாக்கு எல்லாமே இதே மாதிரி தான். பெனி ஸ்டாக்கில் போட்டு ரொம்ப லாக் ஆகி போய் கிடக்கேன். எப்படி வெளியே வரும்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்கேன். வெளியே வந்துடும் நம்பிக்கையில் இருக்கேன். வந்துட்டேன்னா நல்லது, மேற்கொண்டு சம்பாதிக்க வாய்ப்பு கிடைக்கும். எனக்கு பெரிய அமௌண்ட் அதில் லாக் ஆகிட்டு. பவர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் குஜராத் லிமிடெட் 153 ரூபா காயின் ப்ரைஸு, 9,50,00,000 ரூபாய்க்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது பார்த்தீங்கன்னா சதாசிவ் ப்ராஜெக்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஆர்வி என்கான் லிமிடெட் 117 ரூபா காயின் ப்ரைஸு, 9,50,00,000 ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது யாருங்கிறத கம்பெனி மென்ஷன் பண்ணல, அது கான்ஃபிடன்ஸ் சொல்லிட்டாங்க. அதே ஆர்வி என்கானுக்கு இன்னொரு ஆர்டர் கிடச்சிருக்கு, அதோட வைப்பு 24 கோடி. இதுவும் பார்த்தீங்கன்னா யாருங்கிறத சொல்லலை. ஹெச்எஃப்சிஎல் லிமிடெட் 70 ரூபா காயின் ப்ரைஸு, 101,82,00,000 ஆர்டர். கொடுத்தது இந்தியன் ஆர்மி. பவர் மேக் ப்ராஜெக்ட் லிமிடெட் 3,014 ரூபா காயின் ப்ரைஸ், 370,84,00,000 ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது மகான் எனர்ஜன் லிமிடெட். இது வந்து அதானி குரூப்போட ஒரு சப்சிடி கம்பெனி. சுக்ரா ஃபார்மசிட்டிக்கல் லிமிடெட் 26 ரூபா காயின் ப்ரைஸு. இந்த ஸ்டாக்கும் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ரீசெண்டாக, என்ன காரணம்னு தெரியல. பட் ஸ்டாக் ஃபண்டமெண்டல் ஓரளவுக்கு இதாக இருந்த மாதிரி தான் இருக்குது. 5 ரூபா இந்த ஸ்டாக்கு இப்போ 26 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு வருஷம் முன்னாடி. ஸோ நல்ல ரிட்டர்ன் மட்டும் தான் தெரியுது. ஸ்டாக்கை பற்றி சின்ன குறிப்பு தான் சொல்கிறோம், மற்றபடி பைசெல்லாம் கிடையாது. இவங்களுக்கு வந்து 24 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. இது ஒரு பெரிய ஆர்டர் தான் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்சிசி கொடுத்தது ஆர்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் எக்ஸ்டர்னல் அஃபேர். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்த வந்து ஆர்டர் தான் முக்கியமானது. என்ன ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா மருந்துகள் சப்ளை பண்ணதுக்கான ஆர்டர். அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் காபூலுக்கு சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக நீங்கள் ஒரு வீடியோ யூடியூப் சேனல் அடிக்கடி பார்த்துட்டே இருப்பேன். அதில் பேக்கர் குமார்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா ஆப்கானி சீரியஸ் ஓடிட்டுருக்கு. அதில் வந்து முடிய போகுது. இன்றைக்கி தான் ஆப்கானி சீரியஸ் நேற்றோட முடிஞ்சது. இன்றைக்கி வேறு நாட்டுக்கு போகிறாரு. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்கானிஸ்தான் நாடுனா நம்மளுக்கு ஒரு பிரம்மை இருக்கும். அந்த பிரம்மையை அப்படியே உடச்சி ஒரு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் தான், அந்த பேக்கர் குமாரோட அந்த வீடியோ தான். சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு 4-5 சீரியஸ் போட்டாங்க. மக்கள் தங்கமான மக்கள். ஆப்கானிஸ்தானில் இப்படி ஒரு மக்கள் இருக்காங்கன்னு பார்க்குற அளவுக்கு ரொம்ப தங்கமான மக்கள். அதான் இந்த வீடியோலாம் பார்க்கும்போது இது உண்மையிலேயே ஆப்கானிஸ்தானுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பரான வீடியோ. முடிஞ்சால் உங்களுக்கு டைம் இருந்தால் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பாருங்கள். நான் இது ப்ரொமோஷன்லாம் பண்ணல, மனசுக்கு பிடிச்சிருந்துச்சி, அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நைட்லாம் வீடியோ அதான் டைம் பாஸ் பண்ண போகிறேன். இப்போ இன்னி கூட ஏதோ நாட்டுக்கு போய் ஏதோ பிரச்சனை எடுங்கிறாரு. ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறேன் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ நீங்கள் டைம் இருந்தால் டைம் பாஸ் பண்ணணுன்னா பாருங்கள். ஆப்கானிஸ்தான் மக்கள் எவ்வளோ தங்கமான மக்களுங்கிறது அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். மேபி அங்கே ஆள்றவங்களில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கலாம், பட் மக்கள் வந்து தங்கமான மக்கள். அதுவும் நம்ம இந்தியாங்கும் போது அவங்க நம்மளுக்கு ஒரு தனி மரியாதையாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்கும்போது அதில் ஹிந்திலையும் பேசுவாங்க, உருது பேசுகிறது கொஞ்சம் ஹிந்தி மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் கேட்கும்போது அவங்க நல்லா ரொம்ப சூப்பராக தான் பேசியிருக்காங்க. இந்த குமாருக்கு வந்து எவ்வளோ ஹிந்தி தெரில, இருந்தாலும் அவர் இங்கிலீஷில் பேச மேனேஜ் பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் அங்கே இருக்க மக்கள் பேசுறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தங்கமானது, ரொம்ப ரெஸ்பெக்டும் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு கண்ட்ரி ஆப்கானிஸ்தான். அந்த நாட்டுக்கு தான் இந்த எக்ஸ்போர்ட் கொடுத்ததுக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ அந்த இதோட சேர்த்து இந்த வீடியோ முடிச்சிடுறேன். இன்றைக்கி கொஞ்சம் பர்சனலாக கொஞ்சம் அதிகம் பேசிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வீடியோவில் நியூஸ் இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் பேசியிருக்கேன். பெரும்பாலும் வீடியோவே போட மாட்டேன், கமர்ஷியல் வீடியோ போடுறதெல்லாம் காலம்லாம் போயிட்டு. நம்ம சேனல் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு நண்பர்கள் சேனல் மாதிரி தான் இருக்குது. தேவைப்படும் அது நம்மளுக்கு இந்த நியூஸ் தெரிஞ்ச அன்றைக்கி தெரியப்படுத்துகிற சேனலில் தான் பார்த்துட்ருக்கேன். லாபம் வரணும், பேசினா ரொம்ப வீடியோ லென்த் ஆகும், வீடியோ வரும், ஆடு வரும் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது. ₹1 கிடைக்கிற இந்த வீடியோ நான் போட தான் போகிறேன். ஏன்னா இந்த மாதிரி தான் என் நிலைமையில போயிட்டுருக்கு சேனல். ஸோ அதனால் இதெல்லாம் கமர்ஷியலாக நினைக்க வேண்டாம், எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், அதனால் சொல்லியிருக்கேன். மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களே சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.